உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். அமராவதி ஆறு உற்பத்தியாகும் சிலந்தையாறு என்ற இடத்தில் தடுப்பணை கட்டி அதை தனியார் தண்ணீர் சுத்திகரிக்கும் ஆலைகளுக்கு தாரை வார்க்க நினைக்கும் கேரள மாநில அரசை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாய பாதுகாப்பு இயக்கம் மாநில துணை செயலாளர் சிவக்குமார், மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன், மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், புகழேந்தி, சுடர் வளவன், மாவட்ட துணை செயலாளர் ஜான் நாக்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, துணை பொதுச் செயலாளர் வே கனியமுதன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் தாராபுரம் சிறுத்தைகள் வீராசாமி, ஜெய்பி அழகர், சிறுத்தை முருகவேல், கு நாச்சியார், வளவன் வினோத், தலித் நாகராஜ், தமிழம் ராஜேஷ், கொடிவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கேரள அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். சிலந்தியாறு குறித்து அணை கட்டுவதை தடுத்து கோரி திருப்பூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் கோவில் முன்னணி தலைமையிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வைத்திருக்கின்ற விவசாய பாதுகாப்பு இயக்கத்துடைய மாநில துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் சிவக்குமார் அவர்கள் இணைந்து இன்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தாராபுரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். குறிப்பாக தமிழக அரசு கேரள அரசு இந்த சிலந்தையாறு குறுக்கே தடுப்பணை கட்டுவதை நிறுத்த வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எனவே கட்சியுடைய மாநில துணைச் செயலாளர் சிவக்குமார் அவர்கள் மற்றும் பத்திரிகையாளருடன் சென்று அங்கே தடுப்பணை கட்டுகிறது என்ற செய்தி கேட்டு உடனடியாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனை அழைத்துச் சென்று அந்த தடுப்பணை கட்டுவதை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கு முதலாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து இங்கே குறிப்பாக தாராபுரம், மருத்துவம், திருவிழப்பேட்டை, கரூர் பகுதியில் குறிப்பாக 58,000 ஏக்கர் பாசன வசதி உள்ள பகுதியாக பாலைவனமாக்குவதற்கு கேரள அரசு தடுப்பணை கட்டுகிறது. அதை வெளிச்சத்திற்கு கொடுத்து தமிழக அரசு தடுத்திருக்கிறது என்று ஒரு பேட்டியும் அளித்தார்கள். அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தலைவர் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கரூர், திருப்பூர், திண்டுக்கல் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொடுத்திருக்கின்றோம். தமிழக அரசு காவேரி மேல்நிலை ஆணையத்திலே உடனடியாக மனு கொடுத்து அந்த தடுப்பணையை கட்ட வேண்டும், தடுப்பணையை நிறுத்த வேண்டும். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே,